எல்லோரும் படிக்க வேண்டும் என்று பேசிய மொழி எங்கள் மொழி. எந்த மொழியையும் கீழான மொழி என்று தமிழர்கள் ஒருபோதும் சொன்னதில்லை. இன்னும் சொல்ல போனால் வடமொழியில் வான்மீகி எழுதிய ராமாயணத்தை வடமொழி புலமையோடு தான் முழுமையாக படித்து தேர்ந்து விட்டு முதல் நூலையும் விஞ்சுகிற ஒரு வழி நூலை மகாகவி கம்பன் தமிழுக்கு தந்தான். ஏன் மகாகவி பாரதியார் பாடுகிறார், உங்களுக்கு தெரிந்த பாட்டுத்தான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல். இந்த பாட்டை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த பாடலில் முதல் 2 சொற்களிலேயே ஒரு கேள்வி பிறக்கிறது. யாமறிந்த மொழிகளிலே என்று வாசித்த உடனேயே வாசிக்கிறவன் மனதில் தோன்றுகிற முதல் கேள்வி, யாமறிந்த மொழிகளிலே என்று பாரதி பாடினால் பாரதி எத்தனை மொழிகள் அறிந்திருந்தார் என்ற கேள்வி வருகிறதா? பாரதியின் வரலாற்றை தேடி பார்த்தால் 9 மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிந்த பாரதியார் பாடுகிறார் யாமறிந்த மொழிகளிலே. நமக்கு 2 மொழி போதும். நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், இருமொழி கொள்கை வெற்றி பெற்ற கொள்கை.